friends, welcome to MS Kitchen. Video first time பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல உள்ள bell icon click பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கங்க. வீடியோ தொடர்ந்து skip பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குட்டீஸ்ல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிண்டர் சாய் ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே ரெடி பண்ண போறோம். எப்படி ரெடி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறாங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் கிட்ட மில்க் மேட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம வந்து 2 ஸ்பூன் கிட்ட மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. மில்க் பவுடர் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் கிட்ட மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மில்க் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் மில்க் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீமி பதத்துக்கு நம்ம இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இத தனியா வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்தாச்சு. இது கூட வந்து நான் 2 மஞ்ச் வாங்கியிருக்கேன். இது வந்து கடையில கிடைக்கும். நான் அதுக்கு வந்து 2 வாங்கியிருக்கேன். இப்போ இத கட் பண்ணிட்டு நம்ம வந்து பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட் வச்சாச்சுங்க. இதை வந்து நல்லா கையால் இந்த மாதிரி நொறுக்கிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக நீங்கள் வந்து கையால் நல்லா நொறுக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு டைரி மில்க் வாங்கியிருக்கோம். இதை வந்து நல்லா வந்து நம்ம லைட்டாக சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் நீங்கள் வந்து இந்த டைரி மில்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் டைரி மில்க் வந்து நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இதை அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து டைரி மில்க் ஆட் பண்ணிக்கலாம். டைரி மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பால் மாதிரி பிடிக்க போகிறோம். அதனால் கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து கோகோனட் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு பால் மாதிரி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ கிண்டர் சாய்க்குள்ளது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம எப்படி வந்து கிண்டர் சாய் மாதிரி வைக்க போகிறோன்னு பார்க்கலாம். நான் வந்து ஏற்கனவே சாப்பிட்டு வச்சுருந்தேன் அந்த கிண்டர் சாயோட அந்த பாக்ஸ் இருக்குது. இப்போ அதில் வந்து தான் நான் வந்து இதை வைக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம ஒயிட் கலர் அந்த க்ரீமியாக உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல, அதை வந்து ஃபஸ்ட் நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பால் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து லாஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சு, அது மட்டும் தனியாக வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட கொஞ்சமாக நான் வந்து சாக்லேட் சிரப்பை வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்டான கிண்டர் சாய் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம்லாம் உங்களுக்கு சரியாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.